இஸ்ரவேல் ஜனங்களை 400 வருஷம் அடிமைப்படுத்தலாம். யார் நினைச்சாலும் பார்வோனுடைய அடிமைத்தனத்திலிருந்து இவங்களை வெளியவே போக முடியாதுன்னு நினைக்கலாம். ஆனா ஏற்ற காலம்னு ஒன்று வந்ததுக்கு பிறகு பார்வோன் எத்தனை யுத்திகளை கையாண்டாலும் கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை ஓங்கிய புயத்தினாலும் வல்லமையுள்ள கரத்தினாலும் பொன்னோடும் பொருளோடும் புறப்பட செய்தவர். ஓட்டத்தை, அவர்களுடைய டிராவலை யாராலையுமே தடுத்து நிறுத்த முடியல. என் பிள்ளை இத்தனை வருஷமா பலத்தை கைக்குள்ள அடங்கி இருந்தாச்சு, இனி அவனை தனியா நான் நிக்க பண்ண போறேன், அவனை எடுத்துட்டேன். இனி நீ எத்தனை பராக்கிரமசாலிகளை கூட்டிட்டு வந்தாலும் என் பிள்ளைய திரும்ப கொண்டு வர முடியாது. அவனை உயர்த்துகிற உங்களையும் என்னையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிற காலத்தை ஒருவராலும் தடுத்து நிறுத்த முடியாது. கர்த்தர் நமக்கு திறந்த வாசலை வச்சுட்டாருன்னா அதை ஒருத்தராலும் பூட்ட முடியாது, கண்டிப்பாக பூட்ட முடியாது.